புகைப்பிடிப்பது உடல் நலத்திற்கு கேடு. மது நாட்டுக்கு, வீட்டுக்கு, உயிருக்கு கேடு. Cigarette smoking is injurious to health. Alcohol destroys your life and home. പാർലമെന്റ് സംസാരിച്ചത് ഞങ്ങൾ ടി വിയിൽ കണ്ടായിരുന്നു. സബ്ജക്ട് സംസാരിച്ചിട്ടും അവിടെ പ്രയോജനമൊന്നും. അവന്മാരുടെ സ്വഭാവം ഇപ്പോഴും അതുപോലൊക്കെ തന്നെയാണ്. നിങ്ങൾക്ക് വേണ്ടി ഒന്നുകൂടെ സംസാരിക്കേണ്ടി വരും. നമുക്ക് കാണാൻ സുഹൃത്തുക്കളെ. എന്താണോ നാട്ടിലൊക്കെ വിശേഷങ്ങൾ? എന്തെന്ന് പറയാനാ, നാട്ടിലുള്ള എല്ലാവന്മാരും വെള്ളം അടിച്ച് പാമ്പാടി കിടക്കുക. ആദ്യം ഈ ബാറെല്ലാം നമ്മുടെ നാട് നന്നാവും. വണ്ടി നിർത്താൻ തോന്നുന്നു. പെട്ടെന്ന് പോ. എന്തോ പറ്റി? கூலிப்படை எந்த காரணமும் இல்லாம வெறும் பணத்துக்காக மட்டுமே கொலை பண்ற கூட்டம். சவுத் இந்தியா முழுதும் பிசினஸ் மாடல்ல இருந்து அரசியல் கொலைகள் வரைக்கும் சைலண்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறவன் தான் பொள்ளாச்சி சேத்துமடை கிராமம் பெருமாள் கோவில் அரங்காவலரா இருக்கிற இந்த அன்னதாண்டவம். எம்பி முடிச்சிட்டாங்க. मिस्टर जी, जैसे आपने कहा वैसे की कार्रवाई एमपी को हमने उड़ा दिया है. बहुत अच्छा तांडवा. साला पार्लियामेंट में रह के कारण बहुत प्रॉब्लम आता था. जितना बोला उससे डिफरेंस ज्यादा तेरे को दूंगा. ठीक है. சின்ன வயசுல பீகாருக்கு ஓடி போன இந்த தாண்டவம் 13 வருஷத்துக்கு முன்னால தான் சொந்த ஊரான பொள்ளாச்சிக்கு திரும்பி வந்து கண் துடைப்புக்காக ஒரு பைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு விஐபியா வாழ்ந்துகிட்டு இருக்கான். இவனுக்கு நம்பிக்கையான ஆளுங்களை ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர்னு தான் தொடர்புல வச்சுக்கிட்டு தேர்ட் லேயரா களத்துல இறங்கி வேலை செய்யற குரூப்புக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாம புத்திசாலித்தனமா டீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். கோயம்புத்தூர், திருப்பூர் ஏரியால இருக்கிற மில்லு, கார்மெண்ட்ஸ், சாயப்பட்டறைகள்ல வறுமையில வேலை செய்யற பீகார் மற்றும் வட மாநிலத்து பசங்களை கைக்கூலியா யூஸ் பண்ணிக்கிட்டு கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான். தெரியாதுங்களா? யாரா வாசு?
வாசு எந்த வாசு வட்டிக்கு பணம் கொடுக்கறானே தெரியாதுங்க ஐயா சொல்றா எதுக்கிட்டே தேவையா அவினாசி மார்க்கெட்ல தவசி எனக்கு போட்டியா வட்டிக்கு விட்டுருக்கான் அதான் அவனை தூக்கிட்டு போக வந்திருக்கோம் வாசு வாசிக்கிட்டே போய் வாசி யாருன்னு கேக்குறான் வாயத்தரடா சொல்றா எட்ரா கைய சொல்றா நான் தான்டா வாசு நானே வந்து பாக்குறேன்னு சொல்லு வியாபாரம் நடக்கிற இடம் மரியாதையா வெளியே போறேங்க ஏண்டா அவினாசி மார்க்கெட்ல நான் வட்டிக்கு விட்டா உங்க அண்ணனுக்கு எங்கடா வலிக்குது ராஜஸ்தான்ல இருந்து வந்த சேட்டே சந்து பொந்தெல்லாம் உட்காந்து சந்தோஷமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க உள்ளூர்காரன் வட்டிக்கு விட்டா கசக்குது அவினாசி மார்க்கெட் மட்டும் இல்ல பொள்ளாச்சி பல்லடம் தொண்டாமுத்தூர் மேட்டுப்பாளையம் அன்னூர்ல இருந்து குன்னூர் வரைக்கும் எல்லா மார்க்கெட்லயும் வட்டிக்கு விடுவேன் போய் இன்னும் திவ்யா டி ஏன் அவளை சீக்கிரம் அனுப்புற அவ ஃப்ரெண்ட்ஸோட ஃபன் மால்க்கு போறேன்னு சொன்னா அப்போ உன் ரெகுலர் ஆகத்தை ஆன் பண்ணு நமோ நாராயணாய மட்டும் கண்டால் ஒரே அடிக்காது கம்ப்யூட்டரில் பார்த்தால் கண்கள் தெரியாது ஷேர் மார்க்கெட் அப்பா டவுனா கெயினா லாஸா சொல்லுங்கப்பா மும்பை மார்க்கெட்ல டாடா பவர் ஷேர்ஸ் பூம்ல இருக்கு இங்க நான் வாங்கின கோவை டெக்ஸ்டைல் ஷேர் 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு கிரேட் டாட் என்ன ஷேர் மார்க்கெட்டோ தெரியல நைட்டு ஃபுல்லா என்ன தூங்க விடல ஏய் தூக்கத்துல கம்ப்யூட்டர் நினைஞ்சு என்ன பிராண்டிட்டு இருந்தாரு ஓகே ஓகே வட்டி 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 தாராட்டி தூக்குவே பாட்டி பாட்டி யார் அந்த பாட்டி அந்த வண்டிச்சாமி வட்டி ஏக்க போறப்ப வீட்டுக்குள்ள உட்காந்து கதவை பூட்டிக்கிட்டான் நான் திண்ணையில உட்காந்து அவனுக்கு உயிருக்குறான பாட்டியா சேஃப்டியா நாட்டிட்டு வந்துட்டேன் ஐயோ பூடி மார்க்கெட்ல ஒழுங்கா நியாயமா வியாபாரம் பார்த்துட்டு இருக்கோம் போய் பாட்டியை விட்டுட்டு வர பாசு சென்டிமெண்ட்லாம் பார்த்தா பிசினஸ் டெவலப் பண்ண முடியாது இன்னும் 2 நிமிஷத்துல அவன் எப்படி பழத்தோட ஓடி வரான்னு மட்டும் பாரு அவன் தான் போன் பண்றான் ஓபன் ஸ்பீக்கர் போடுறேன் எப்படி கதறான்னு மட்டும் கேளு தாய் பணத்தை எடுத்துக்கிட்டு எங்க வந்துகிட்டு இருக்கிற நான் வீட்டை காலி விட்டு திருப்பூர் பக்கம் போயிட்டு இருக்கேன் சாபாஸ் என்னடா சொல்ற அந்த ஆயா பொழுது விடிஞ்சா புரோட்டாவுக்கு பாயா கேப்பா
வீரகுருனிக்கப்பா என் பாட்டிய சேஃப்டியா பாத்துக்க இல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட் படையோட வந்து இறங்கும். அது சப்பாத்துக்கு பிறந்த சைனா கிளவி உன்னை காப்பாத்த போலீஸ் வரான. வட்டிக்கு வரல பாட்டியை தூக்கிட்டு வந்தாண்ட குட்டி புலி யாரா? நான் தாங்க சார். வட்டி கொடுறதே தப்புடா. அதுவும் போலீஸ்காரனோட பாட்டியை தூக்கிட்டு வந்திருக்க பண்ணாடா. என்னது உங்களுக்கும் பாட்டியா? என் நைனாவை பெற்ற நைனா சைனாவில இருந்து இந்த மைனாவை தள்ளிட்டு வரும்போது எத்தனை பையன் அந்த தெரியுமாடா? யோ, இந்த சைனா பீஸ் அந்த வண்டி சாமியும் பாட்டிங்கிற, நீயும் பாட்டிங்கிற. எனக்கு இவ ஒரிஜினல் பாட்டி. ஆனா அவனோட தாத்தாவுக்கு இவ சைடு பாட்டியா? இதுக்கு ஊர் தான் சிரிக்கணும், நீ சிரிக்க கூடாது. அடிய குசும்பு புடிச்ச குந்தானி கிளவி, நீ பல பலன் இருக்கும் போதே நினைச்சு உன் முன்னாடி பல பேர் படம் எடுத்திருப்பாங்க. இந்த சைனா செல்லுக்கு 2 சிம் கார்டு இருக்குன்னு தெரியாம போச்சுங்க ஐயா, என்ன காப்பாத்துங்க. என்ன வந்துருச்சுனே? என்னடா மொத்த சரக்கைய கொண்டு வந்து இங்க அடுக்கி வச்சிருக்கீங்க? தொழில் பண்ற இடம். மார்க்கெட்ல சரக்கு அடிக்கணும்னு சாக்கு வேணும் தெரியல. இப்ப சரக்கு அடிக்க உனக்கு சாக்கு வேணும், அவ்வளவுதானே? இந்தா சாக்கு, உட்காந்து அடி. சாக்கு இல்லாம சரக்கு அடிச்சா குடிகாரன் சொல்லுவாங்கடா. கூவப்பையில கமான் பாய்ஸ். எஸ் பாஸ். நல்ல சாக்கு. மாப்பிள, நம்ம அண்ணன் மயிலுக்கு இன்னைக்கு பிறந்த நாள்ரா, போதுமா? முட்டக்கச முருங்கைக்கீரை, கொத்தமல்லி, கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, சேனக்கிழங்கு, சீனிக்கிழங்கு, வெண்டைக்காய், வாழைக்காய், வெங்காயம், பீட்ரூட், புடலங்காய், பாவக்காய், தக்காளி, கேரட். வந்திருக்கோம் காந்திபுரம் மார்க்கெட்டு, சாக்கு வச்சு சரக்கடிக்கும் நாங்கெல்லாம் ராக்கெட்டு. சோடா பாட்டில் கழுத்துக்குள்ள கொல்லிய போட்டது யாருடா? சோலையம்மா கழுத்து மேல அலிய போட்டது யாருடா? முந்திரி தோப்புல சரக்கடிப்போம் வெளிய போட்டது யாருடா? ஒரு பாட்டில மோந்ததுக்கு அட்டைய போட்டது யாருடா? மாமா பேரு பாசு, மார்க்கெட்டுக்கே பாசு, வந்து நின்னா காசு, இவ கைய தொட்டா காசு. அடமூட்டை தூக்கும் ஆளுக்கெல்லாம் ஹீட்டர் வட்டிடா, பசங்க ஹார்ட்ட திருடும் பொண்ணுக்கெல்லாம் வாட்டர் வட்டிடா. மாமா பேரு பாசு, மார்க்கெட்டுக்கே பாசு, வந்து நின்னா காசு, இவ கைய தொட்டா காசு. முட்டை பேர் இருக்கு, முட்டை எங்க தேடுடா? கத்திரிக்காயில் கத்திரி இல்ல, ஏமாத்திட்டான் பாருடா. தாமரை பூவுக்கு தாவணி போட்டு நடக்க சொன்னது யாருடா? ரோஜா பூவுக்கு ஜாக்கெட்ட போட்டு ரோட்டுல விட்டவன் பாவிடா. பிறந்த நாலு மயிலு, இவ இடுப்பாட்டு ரயிலு, கைய வச்சா ஜெயிலு, பெறவு எடுக்க நின்னா வெயிலு. கோயம்புத்தூர் பொண்ணுக்கெல்லாம் லொல்லு அதிகண்டா, அந்த லொல்ல தாங்கும் பசங்களுக்கு தில்லு அதிகண்டா.
சரக்கடுக்க ஊருக்காய போதுண்டா ஈரமாக சரக்கடுக்க விட்டும் கொட்டும் வேணுண்டா சோகமாக குடிக்கணும்னா காத தோல்வி இருக்குடா சாக்கில்லாம சரக்கு அடிச்சா தண்ணி வண்டின்னு பேருடா பத்துட்டேன்னா பாட்டி டெய்லி நைட்டு ஓட்டி அட்ராசிட்டி லூட்டி அப்புறம் அவுந்து கிடக்கு வேட்டி மருதமல முருகனுக்கு தத்து புள்ளட்டா நாங்க காந்திபுரம் மகட்டுக்கு கத்து புள்ளட்டா இன்னைக்கு எப்படியாவது வட்டி அசலையும் சேர்த்து வாங்கிடணும். ஒன்றரை வீட்டுல என்ற பொண்ணை கட்டி கொடுத்து 1.5 வருஷம் ஆச்சு. என்ற பொண்ணுகள்ல 1.5 சொல்லி கண்டிப்பா கூட வராம பாத்துக்கிது 1.5 சின்ன கவுண்டர் நாட்டாம படத்துல நடிச்சது இவங்கதான். கோயம்புத்தூர் சிட்டியானது கூட தெரியாம இன்னுக்குள்ளேயே சுத்தி என்ற வீட்டுக்கார பாத்தீங்களா? ஏனுங்கம்னே உங்க வீட்டுக்காரர் பேரனுங்க காவை செல்வமுங்க. ஐயா அவருங்களா? அங்க அக்கா பச்சை தாவணி போட்ட பொண்ணு பைக்ல ஏத்திக்கிட்டு போய்கிட்டு இருக்காருங்கோ. நீங்க ஓடுங்கோ. அவங்க குடும்பத்தை என்ன குழப்பற? என்னடா போவே சார்ல குழந்தையா மாதிரி பேசுறா? நீ மட்டும் என்ன மதுரக்கார மாதிரி தானே பேசிட்டு அது நம்ம தெரியலப்பா. பாச பாடி விட்டு போக மாட்டேங்குது. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன நீங்க டீனே கூப்பிடலாம். என்ன விஷயம் சொல்லுங்க. டி, நான் உங்களை சின்சியரா லவ் பண்றேன். நீங்க இல்லைன்னா என்னால வாழவே முடியாது. சரி, நானும் உங்களை லவ் பண்றேன். ஆனா உங்களை விட பெட்டரா யாராவது கிடைச்சா அவன் கூட போயிடுவேன். ஓகேயா? இல்லங்க, அதுக்கு முன்னாடி நான் உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன். பண்ணாலும் உங்களை டிவோர்ஸ் பண்ணிட்டு அவன் கூட போயிடுவேன். பரவாயில்லையா? என்னங்க வேற மாதிரி பேசுறீங்க? நான் எப்பவும் ஒரே மாதிரி தான் பேசுவேன். ஏய், நான் உன்னை நல்ல பொண்ணு நினைச்சேன். நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி. உன் பின்னால சுத்தி சுத்தி 2000 ரூபாய் சூழல் தேஞ்சு போச்சு. தீபா திவ்யா இல்லடி. நீ ஒரு கேடி, நீ ஒரு பிளடி, நீ ஒரு ரவுடி, நீ ஒரு டெவில். யூ ஆர் a danger. I demolish my love. நான் போறேன். ஆசு என்னடாச்சு? நிறுத்தி, இறங்கடி இறங்கடி கீழே. ஏய், யாரா நீ? ஏண்டி ஒருத்தவ லவ் சொன்னா பிடிக்கல வேணும் வேணாம் அதோட விட்டுலாம்ல. அதை விட்டுட்டு அவனோட பெட்டரா கட்சா இவனோட போவேன், இவனோட பெட்டரா கட்சா அவனோட போவேன்னு தேவையில்லாம சொல்லுற. சார், ஆம்பளைனா உனக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சு. யூ திங்க் யூ ஆர் மேட் ஆர் கிரேசி? கான்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் a guy's love and feelings? யாரு நீ? எக்ஸ்கியூஸ் மீ சார். ஏண்டி உங்க அப்பா அம்மா உன்னை பெத்து போட்டு அப்படியே தண்ணி தேய்ச்சு ஐ லவ் விட்டாங்க. யூ. ஏய், உன் வாய அடிக்கிறதுக்கு தான் அப்படி சொன்னேன். ஒண்ணும் புரியாம லொடன்னு உளறிட்டே இருக்க. எதுக்காக அப்படி பேசுறேன்னு உனக்கு தெரியுமா? அந்த பையன் உன்னையா என்ன லவ் பண்றான். நான் அவனை லவ் பண்ணலன்னு சொன்னா தாடி வளர்த்து வெக்ஸ் ஆகி அவன் லைஃபே ஸ்பாயில் பண்ணிருக்கான். ஏன் கேரக்டர் அசாசினேட் பண்ணி அவன் லைஃபே சேவ் பண்ணிருக்கேன். ஒண்ணும் புரியாம எதுக்கு ஓவர் டூ பண்ற? சாரிங்க, என் மேலதாங்க தப்பு. சாரிங்க, நீங்க ரொம்ப கிரேட்டுங்க. யூ ஆர் சோ ஸ்வீட்டுங்க, வெரி நீட்டுங்க. இதுக்கு முன்னாடி யாரும் அதிகப்பட்டு நீங்க பார்த்தது இல்லையா? வண்டியில இறங்கடி. தப்பா எடுத்துக்காதீங்க, உட்காருங்க. சாரிங்க. ஏங்க நீதான் திவ்யா இல்லைங்க. டிசிப்ளின், டிப்ளமேட்டிக், டிவைன், தீபா தெய்வங்க. வீட்டு மேல கடன் வேணும். சரி, ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் செக் பண்ணிருக்கேன். சாரை பார்த்துட்டு. சரி சார். ஆர்ஜே எக்ஸ்போர்ட் ஓனர் ராஜசேகர் அனுப்பிச்சாரு. யார போடணும்? கோயம்புத்தூர் ஏடிஎஸ்பி சிவக்குழந்து. என்ன பிரச்சனை? எங்க பாஸ் மேல ஒரு சின்ன கேஸ் இருக்கு. அதுக்கு இந்த ஏடிஎஸ்பி ரொம்ப குறைச்சல் கொடுக்குறாரு. என்ன கேஸ்? எங்க கம்பெனில வேலை பார்க்கற 3 பொண்ணுங்க காணாம போயிடுச்சு. காணாம போகல, அவங்கள முதலாளி ரேப் பண்ணி கொன்னு போதிச்சிட்டான். விஷயம் வெளியே வந்தா உன் முதலாளி உள்ள போனோம். ஓகே, நான் பாத்துக்கிறேன். நீங்க அண்ணன் பைனான்ஸ் வந்தது வீட்டு பத்திரத்தை வச்சு கடன் வாங்குறதுக்கு தான். அப்படிதான் ரெக்கார்டு இருக்கணும். நீ ஒரு புது சிம் கார்டை வாங்கணும். அந்த நம்பருக்கு புது நம்பர்ல இருந்து போன் வரும். அதெல்லாம் நீ எடுக்கணும். அந்த நம்பர்ல இருந்து யாருக்கும் நீ கூப்பிடக்கூடாது. ஓகே சார். அமௌண்ட் எங்க கொடுக்கணும்? போன் வரும், கேளுங்க. சுந்தரம், ஏடிஎஸ்பி சிவக்கொழுந்து. மொத்த டீட்டெயில் இரு. ஆனா சொல்லுங்கண்ணா, புது சிம் கார்டு வாங்கிட்டு உடனே என்ன கூப்பிடுது. சரி, ஓகேண்ணா. ரிவர்ஸ் எடுக்க
சார் கண்ணு சார். காய்கறி வாங்குறதுக்கு காந்திபுரம் மார்க்கெட் வரைக்குமா வரணும்? பக்கத்துல சூப்பர் மார்க்கெட். எப்படா பணம் தருவ? कल दूंगा. कल ऐसे कितने दिन? कल जरूर दूंगा मैं. என்னடா தருத்தேங்க கை நீட்டு திட்டு வாங்குறப்ப தமிழ்ல பேசுறீங்க, பணத்தை திருப்பி கேட்டா ஹிந்தியில பேசுறீங்க. நீ அவனுக்கு கம்பெனி கொடுக்குற. कल जरूर दूंगा भाई. வாசு ஊட்டி உருளைக்கிழங்கு வருதுப்பா. என்னங்க திடீர்னு தெய்வம் மாதிரி வந்து நிக்கிறீங்க? அன்னைக்கு நீங்க தானே டீனா தெய்வம் மாதிரின்னு சொன்னீங்க, அதான் வந்துட்டேன். வாங்க உட்காருங்க. சரி, இது உங்க வீடா இல்ல கடையா? வீடு, கடை, ஆபீஸ், பேச்சுலர் டென், பார்ட்டி ஹால் எல்லாம் இதான். பாக்குறதுக்கு சேட் பையன் மாதிரி இருக்கா. அவன் கூட என்ன பிரச்சனை? ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி வைக்கணும்னு வீட்டுக்கு தெரியாம 40,000 பணம் கேட்டான். சாதாரணமா சேட்டுங்க கிட்ட நம்ம தான் பணம் வாங்குவோம். கொஞ்சம் ஹிஸ்டரியை மாத்தலாமேன்னு நான் பணம் கொடுத்தேன். ஓ, வட்டி பிசினஸா? நோ, பேங்க் பிசினஸ். சரி, உங்க பேங்க்ல என்ன இன்ட்ரெஸ்ட்? ஃபயர் இன்ட்ரெஸ்ட். அப்படின்னா துட்ட வாங்கினோன்னு தீ மாதிரி பத்திக்கிறது. சூடு தாங்க முடியாது. சுடுகாட்டுல போய் கட்ட வேகிற வரைக்கும் வட்டியே தான் கட்ட முடியும். அசல ஏண்டா மானத்தை சரி, உங்களுக்கு ஹிந்தி எப்படி பேச வரும்? பம்பாய் 10 தடவை பாத்திருக்கேன். மணிஷா கோயிலால கத்து கொடுத்திருக்காங்க. ஸ்கூல்ல செகண்ட் லாங்குவேஜ் அதான் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். மாப்ள, நமக்கு ஹிந்தி தெரியும், சொல்லுங்க அவங்ககிட்ட. எங்க பேசுங்க. டேய், याद रखन कर बे जाने वाला गाड़ी नंबर के 2 प्लेटफॉर्म या 2 दिन दमेट आएंगे. चेन्नई एक्सप्रेस आई एम वाचिंग 7 times. Really? ये नंबर है पोरा जाऊंड. आ जाओ सारे मूड बना के और रजनी வீட்டுக்கு யாரோ வந்தா குடிக்க எதுவும் கொடுக்க மாட்டியா? போய் சில்லுன்னு ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஏதாவது இல்ல எடுத்து இல்ல வேண்டாம். இல்லங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. சரி. இந்தாங்க குடிங்க. ஏய், என்னது இது? கீருங்க, நல்ல கூலிங்கா இருக்கு. கொஞ்சம் தொட்டு பாருங்க. ஐயோ. என்னடா மாப்ள, நம்ம ஃப்ரிட்ஜ்ல கூலிங்கா தானே மாப்ள இருக்கும். ஏன் குடிக்க மாட்டாங்களா? நான் கிளம்புறேன். தேங்க்யூ. மீட் யூ நெக்ஸ்ட் டைம். என்ன அந்த அக்கா கோச்சிங்க? போடா, அவ இருக்கிற ஸ்டைலுக்கு கலருக்கு உட்காந்த இடத்துல 10 பேர் அடிப்பா. சும்மா நடிக்கிறா. பாலிசி வச்சு குடிக்கிறவன் இப்ப என்ன அவ குடிகாரன் நினைக்க மாட்டான்? குடிகாரன் நினைக்க மாட்டான். அவன் நினைப்பாக்குறதுக்காக எங்களையாப்பா போட்டு துவைக்கிற. நாளையில இருந்து திருப்பூர்ல காப்பி தண்ணியை கலக்கி வைக்கிறேன். போயிட்டானா? அவ பின்னாடியே போறேன். இன்னைக்கு என்னென்ன ப்ரோக்ராம்? யூகேல இருந்து பையர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க சார். 2 மணிக்கு அவங்களோட மீட்டிங் இருக்கு. கார்மெண்ட் ஃபேக்டரிக்கு புது மிஷின் வந்திருக்கு சார். அதோட டெமோ பாக்குறதுக்காக போகணும் சார். ஷூர். சொல்லுமா. ஏனுங்க, ஊர்ல இருந்து கோவில் பூஜை விஷயமா பேசுறதுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. இதோ வந்துட்டேன். வணக்கங்க சுசிலா, அண்ணிய வர சொல்லுமா. இந்த வருஷம் நம்ம ஊர் கோயில் பூஜைய சித்திரை மாசம் 18ஆம் தேதி வச்சிருக்கிறோம். அண்ணன் இருக்கும்போது நீங்க எல்லாம் இருந்து சந்தோஷமா பூஜையை நடத்தி வச்சீங்க. இப்ப எல்லாம் நீங்க யாருமே ஊருக்கு வர்றதில்ல. இந்த இருக்கு பொள்ளாச்சி 30 மைல். நீங்க எல்லாம் குடும்பத்தோட வந்து நின்னீங்கன்னா நிறையவா இருக்குங்க. முயற்சி பண்றோம். உங்கள மாதிரி டவுனுக்கு வந்து சம்பாதிச்ச செட்டில் ஆனவங்க எல்லாம் ஊர் பக்கமே வராதனால உள்ளூர்ல இருக்கிற சின்ன பசங்க எல்லாம் தலகால் தெரியாம ஆடுறாங்க. என்ன சொல்றீங்க? 28 வருஷத்துக்கு முன்னால உங்க மாமா கோயம்புத்தூர் டவுன்ல இருக்கிற 1.5 ஏக்கர் இடத்தை கோயிலுக்காக கொடுத்திருந்தாரு. அதை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னால உங்க மாமா போய் சேர்ந்துட்டாரு. இன்னைக்கு அந்த சொத்தோட மதிப்பு 18 கோடி ரூபாய். நம்ம கோயில அறங்காவலரா இருக்கான அண்ணாத்தாண்டாதான் அந்த சொத்தை எப்படியாவது வித்து சாப்பிடணும்னு முயற்சி பண்றான். அவர் அறங்காவலர் பதவியில இருந்து விலக்கிட வேண்டியது தானே? அவரை எதிர்த்து யாருமா நிக்க முடியும்? இந்த கோயில் பூஜைக்கு முன்னால ஈவா கிட்ட சொல்லி அறங்காவலர் பதவியில இருந்து அவனை தூக்கணும். தம்பி ராமசாமி அந்த பதவிக்கு வரணும். அதெல்லாம் வேலை சித்தப்பா. தம்பி, நீங்க அந்த பதவியை ஏத்துக்கணும். சரிங்க அண்ணி.
இந்த வருஷம் பரிச்சை லீவ்ல குடும்பத்தோட ஊருக்கு போறோம். பூஜை முடியற வரைக்கும் அங்கதான் தவறும். நான் வீட்டை ரெடி பண்ணிடுறேன். நீ மாமா சொல்லுங்க. ஒரு நல்ல நாள் பாருங்க. அந்த 1.5 ஏக்கர் நிலத்தை கோயில் பேருக்கே ரெஜிஸ்டர் பண்ணி ஊட்டி உருளைக்கிழங்கு வருதுடா. கூடவே கத்தரிக்காய், தக்காளி, கேரட், பின்னாடி ஜீன்ஸ் போட்ட பீன்ஸ் ஒண்ணு வருது. டேய், நீ அந்த ஜீன்ஸ் நினைச்ச பீன்ஸ் கடிக்கிறேன்னு தெரியுது. பாசு இருக்காரா? எதுக்கு? எனக்கு 3 நாள் இன்ட்ரெஸ்ட்க்கு பணம் வேணும். ஓகே, நாங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்க்கு பணம் கொடுக்கறதா இருந்தா நீங்க அடமானம் எங்களுக்கு என்ன கொடுப்பீங்க? நாங்க எதுவும் எடுத்துட்டு வரல. பரவாயில்ல, அந்த புள்ளைய எங்க உட்கார வச்சுட்டு போங்க. 3 நாள் கழிச்சு காசு கொடுத்துட்டு கூட்டிட்டு போங்க. சூப்பர். சி சி இல்லம்மா, சி. நாங்க வாசு கிட்டே பேசிக்கிறோம். பேசிக்க. இந்த வந்துட்டேன். ஏ டி, ஹாய். என்ன இந்த பக்கம் எல்லாரும் வந்திருக்கீங்க? இது என் ஃப்ரெண்ட் அனிதா. இவளுக்கு யுஎஸ்ல ஜாப் கிடைச்சிருக்கு. அதனால நாங்க எல்லாம் ட்ரீட் கேட்டிருக்கோம். ஒரு கேர்ள்ஸ் பார்ட்டி ஆர்கனைஸ் பண்றதுக்கு 30,000 தேவைப்படுது. பார்ட்டி வைக்கிறதுக்கு 30,000 ரூபாவா? நாங்க மெரிடியன்ல ட்ரீட் கேட்டிருக்கோம். இட்ஸ் 5-star hotel. நோ, என்னோட கிரெடிட் கார்டு லிமிட் தாண்டி பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். 3 நாள்ல பணம் வந்துரும். டேய், எடுத்துட்டு வரணும். நீங்க இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு சொல்லலையே. இன்ட்ரெஸ்ட் 9,000. 9,000. ஏண்டா ஃபயர் இன்ட்ரெஸ்ட் படிப்பா? அதெல்லாம் பிசினஸ் தான். பொண்ணுங்களுக்குலாம் வாட்டர் இன்ட்ரெஸ்ட் தான் போடணும். இது ஐஸ் வாட்டர் இன்ட்ரெஸ்டாவில இருக்கு. என்ன சாப்பிடுறீங்க? சில்லுன்னு. இந்த வந்துட்டு ஐயோ ப்ளீஸ் வேண்டாம். சரி, ஹாட்டா ஏதாவது? மாப்பிள்ள 6 பேர் இருக்காங்க. ஹாட்டுன்னு கேட்டியாப்பா? ஏங்க பார்ட்டின்னு சொல்றீங்க, எங்களெல்லாம் கூப்பிட மாட்டீங்களா? இல்ல, இட்ஸ் a கேர்ள்ஸ் பார்ட்டி. இல்ல கேர்ள்ஸ் பார்ட்டினா என்னன்னு ஓரமா உட்காந்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, நீங்க வரலாம். பட் ட்ரெஸ் கோட் இஸ் ட்ரெடிஷனல். நீங்களும் பைஜாமா வேஷ்டி சட்டை தான் போட்டு வரணும். இந்த ஜிப்பாவில கவிங்க வைரமுத்து மாதிரியே இருக்கேன். நன்றி. என்னையதான் சொன்னேன். நீ வயிறே முத்துன மாதிரி தான் இருக்க. நல்ல பெண்குயினுக்கு பேண்ட் போட்ட மாதிரி இருந்துட்டு பெருமை வேற. திரும்பி எப்படி பாத்தியா சைலண்டா ஹாய். என்ன சொன்ன மாதிரி எல்லாரும் ட்ரெஸ் கோட்ல வந்திருக்கீங்க? வெரி குட். திஸ் இஸ் யுவர் டேபிள். போய் இடம் போடுறா. என்ன பாத்துட்டே இருக்கீங்க? இந்த Dress ரொம்ப நல்லா இருக்கு. இந்த Dress நல்லா இருக்கா இல்ல நான் இந்த Dressல நல்லா இருக்கேனா? ஏங்க தேவதை மாதிரி இருக்கீங்க. Thank you. என்ன வாங்க போங்க ஃபார்மலா பேசிட்டு பாபுன்னு ஃப்ரெண்ட்லியாவே பேசலாம். வாசு உட்காருங்க. உட்காரு பாண்டி. உட்காருங்க. அப்புறம் நான் ஆல்ரெடி புஃபே ஆர்டர் கொடுத்தாச்சு. இங்க ஃபிஷ் பிரியாணி சூப்பரா இருக்கும். cannot miss it. நல்லா சாப்பிடு பாண்டி. ஓகேவா? நான் 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ஏதோ பேருக்கு சோத்த போட்டு அமுச்சிடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இந்த அக்கா இவ்வளவு அக்கறை காட்டுறாங்க. எனக்கு ஓடி போன அக்கா ஞாபகம் வந்துருச்சுனே. எனக்கு ஓசில திங்கிறப்பதான் ஓடி போன அக்கா, ஒதுங்கி போன மாமா, செத்து போன கிழவின்னு எல்லா யாரும் வரும். மாக்டெயில் ஆர்டர் ப்ளீஸ். 1 margarita. எஸ். சிறக்கலடா. 1 blue curacao. மாப்பிள சாப்பிடறதுக்கு முன்னாடி எல்லாரும் பேர் கொடுக்காதடா. நம்மளும் கொடுத்து ஏன்டா? அதெல்லாம் ஜூஸோட பேரா? அப்புறம் பூரா பொம்பளை பிள்ளைங்க பேரா இருக்குது. 1 virgin Mary. வெர்ஜன் மேரியா? டேய், என்னடா இதெல்லாம் மாட்ட சொல்லுவாளுங்க? ஏய், கண்ணாடி டம்ளர்ல உப்பு தடவி தக்காளி ஜூஸ் ஊத்தி கொடுத்தா அது பேர் வச்சு. தக்காளி அப்ப டேய், தக்காளி மேரின்னு சொல்ல முடியாதுடா. மாக்டெயில் ஆர்டர் ப்ளீஸ். அந்த பச்சை கலர் Dress போட்ட பொண்ணு என்ன ஆர்டர் பண்ணுச்சு? வெர்ஜின் மேரி சார். எனக்கு வெர்ஜன் சூரி. அப்படின்னு என்ன சார்? நாங்க விஸ்கந்தி பிஸ்கெட் ரம்மத்துல இருந்து ஆல்கோ தக்கோம். ஓகே சார். நமக்கெல்லாம் கிடைக்காத சான்ஸ் அனிதாக்கு யுஎஸ்ல கிடைச்சிருக்கு. அது ஸ்டாக் கிடையாதுடா. கீழே போடு. Thank you, Anita. Thanks a lot. Congratulations, Anita. டேய், அமைதியாட்டாங்கடா போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ள அம்மன் கோவில்ல சாமி வந்தவ மாதிரி இந்த ஆட்டம் ஆடுறாங்க. Now time for sorrow. 4 years நம்ம அனிதாவை மிஸ் பண்ண போறோம். So எல்லாரும் ஒரு 2 minutes feel பண்ணலாம். அப்ப ஓன்னு ஓலமிட்டாளுங்க. இப்ப திடீர்னு ஒப்பாடு வச்சு அழுகுறாளுங்க. சரியான மெண்டல் மண்டைகளா இருப்பாளுகளோ. இவளுகளை கட்டிக்கிற போறவங்களை நினைச்சு பாரு. வேணுமுண்டா சிரிக்கணும், வேணாமுண்டா அழுகணும். செத்தாண்டா ஒவ்வொருத்தனும். கிளாஸ் எடுத்து உள்ள வைக்கிறேன். ராசு, நாங்கெல்லாம் இப்படிதான் கூத்தடிச்சிட்டு இருப்போம். நீங்க சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. ஆமா, என்ன ஒரு கைய டேபிள் கீழே மடிச்சு வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? வலது கை சாப்பிடுறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான். நீங்க பழமொழியா ஸ்டூப்பிடா சொல்றீங்க. ஏ வாசு, ஏதோ கிரேவி பட்டிருக்கு. நோ நோ, ஸ்ப்ரெட் ஆயிடும். நான் பண்றேன். ஒரு ட்ராப் குழம்பு ஊத்தி கவுத்துட்டாங்க.
தேட எனக்கு தோணவில்லையே பூ போல நீயும் பேச பெண்ணே நானும் தூங்கலையே நீ போல பார்வை வீச கிடறி போனே தாங்கலையே நோயாக பெண்ணே என்னுள்ளே வந்தாயே தாயாகி பின்னே என்னை தாங்கி கொண்டாயே யாரிடமும் நெஞ்சம் சாயவில்லையே பேரழகி உன்னை கண்டேன் மீளவில்லையே யாரிடமும் நானும் தோற்கவில்லையே பார்வையாலே தாக்கி சென்றாய் தாங்கவில்லையே நீ பேசும் பொம்மையா என் வாழ்வின் நன்மையா நீ காதல் தெய்வமா அன்பில் செய்த வாரமா அடி அழகே அழகே மெதுவாய் தொலைந்தேன் நானே வாசு வா. இது எங்க பேர் தான் வா என்ன வாசு ப்ளீஸ் காலை நேரம் இன்னும் மாறவில்லையே கண்களோரம் உன் கனவு தீரவில்லையே வேலை ஏதும் செய்ய தோணவில்லையே உன்னுடைய எண்ணம் நெஞ்சில் நீங்கவில்லையே முதல் காதல் என்பதே ஒரு வலி அல்லவா அது தந்த வலியும் கொஞ்சம் சுகமல்லவா என் இதயம் முருக தீயை வைத்தாய் நீயே பூ போல நீயும் பேச பெண்ணே நானும் தூங்கலையே நீ போல பார்வை வீச கிடறி போனேன் தாங்கலையே நோயாக பெண்ணே என்னுள்ளே வந்தாயே தாயாகி பின்னே என்னை தாங்கி கொண்டாயே வண்டி எடு சிக்னல் விழலமா வண்டி எடுன்னு சொல்றேன்ல வண்டி டோர் திறந்திருக்குன்னு தெரியல, இண்டிகேஷன் பாக்குறது இல்ல. ஏடிஎஸ்பி சிவக்குழந்தை மொத்தமா ஃபாலோ பண்ணதுல மாசத்துல 2 சனிக்கிழமை வைஃப் கூட காவேரி காம்ப்ளெக்ஸுக்கு படம் பார்க்க வரான். மத்த நேரம் போலீஸ்காரங்க கூட சுத்திக்கிட்டு இருப்பாங்க. நாளைக்கு சனிக்கிழமை அவனை முடிச்சிடணும். படம் முடிஞ்ச உடனே வைஃபை வீட்டுல டிராப் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு போயிருவான். அதனால மேக்சிமம் யூனிஃபார்ம்ல தான் வருவான். அது ஒரு மைனஸ் பாயிண்ட். ஆனா 2 பிளஸ் பாயிண்ட். யூனிஃபார்ம்ல வந்தாலும் கண் எடுத்துட்டு வரதில்ல. இன்னொன்னு செல்ஃப் டிரைவிங்ல தான் வரான்.
எந்த டீம் வச்சு போடுறதுண்ணே? துடியலூர் நித்யாவோட டீமை வச்சுக்க சொல்லு. வேற வேற மில்லுல வேலை செய்யற 10 பீகாரி பசங்களை இறக்க. அதுல ஒருத்தனுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும். சுந்தரம், நீ தியேட்டர் காம்பவுண்டுக்குள்ளே இருக்கணும். என்ன புதுசா ஸ்பாட்ல அட்டென்ட் பண்ண சொல்றீங்க? போலீஸ்காரனை போட போறோம். சீன் ஹிஸ்டரியில ஏதாவது சேஞ்ச் இருந்ததுன்னா உடனே பிளான ஸ்டாப் பண்ணணும். சரிண்ணே. எஸ்பி வீட்ல இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் தான் ஸ்பாட்ல இருக்கிற பசங்களுக்கு யார போட போறோம்னு தெரியணும். எந்த நிலைமையிலையும் அவன் ஒய்ஃபை கொண்டுடக்கூடாது. இங்கிலீஷ் படம் வேணானே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகாதுனே. சும்மா வந்து ஏசில தூங்கு. டேய் குட்டிப்புலி வந்துட்டு வாழக்கா வாழக்கா வாழல வாழல வாழக்கா வாழக்கா வாழல வாழல. ஏன் கண்டார கிறுக்கி உன் தம்பிகாரே வாழக்கா வாழக்கான்னு எவ்வளவு வாஞ்சியா சொல்லிக்கிட்டு இருக்க. நீ வாழல வாழன்னு கத்திக்கிட்டு இருக்க. அப்புறம் இடையில வேற என்ன வாங்குற? வேகல்ல வேகல்ல அவிச்ச வேகல்ல அவிச்ச வேகல்ல வேகல வேகலங்கிற அவிச்சாலும் வேகலங்கிற. அப்புறம் வேகாத கடையில என்ன இளவுக்கு விக்கிற? சுடல நீ விக்கிறது சுடாத கடலை. எக்கீழ வர்ற மறுபடியும் மாறிக்கிட்டு தானே வரணும். ஏய் வாசு, இந்தா வாசு, அனிதா பணம் கொடுத்துட்டா அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். நீங்க எல்லாம் எங்க கிளம்பிட்டீங்க? புரியாத இங்கிலீஷ் படத்துக்கு இவன் எங்களை கட்டி இழுத்துட்டு போறேன். எந்த படத்துக்கு போறீங்க? காப்பி ட்ரீ கிராவிட்டிங்க, காவேரி தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. வாசு, நான் இன்னும் அந்த படம் பார்க்கல. சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபில்ம்னு என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரமாட்டேன்ட்டாங்க. சோ கேன் ஐ ஜாயின் யூ? ஓகே, ஒருத்தனை கழட்டி விட்டுலாம். பட் நான் வீட்டுக்கு லஞ்சுக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். எங்க அப்பா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. சோ I'll finish my lunch and I'll catch you there. Okay? ஏய், என் டிக்கெட் கொடு. காவேரி தியேட்டர் தானே? ஆமா. மாப்பிள்ள நாங்க யாருமே வரல. நீ மட்டும் தனியா போ. அங்க வச்சு ஒரு லவர் சொல்லி. 26,000 தானே இருக்கு. என்னது? ஏய், வலது கைக்கு தெரியக்கூடாதுன்னு இடது கையால குடிச்சிங்கல்ல, அந்த 4,000 ரூபாய் பார்பிள் யார் கட்டுவா? அதை கட் பண்ணிட்டு தான் கொடுத்திருக்கேன். நீ எங்க இருக்க? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வாசு. நீ தேட்டருக்குள்ள போயிரு, நான் வரேன். சரி. எஸ்பி வீட்டுல இருந்து கிளம்பிட்டேன்டா. பசங்களுக்கு போட்டோ காட்டி அலர்ட் பண்ணிடுறேன். 2 பேர் பைக் ஸ்டாண்டிட்டு வர சொல்லு. 2 பேர் பைக் स्टैंड अनुभव 2% करेक्ट अनुभव नहीं तो लोगों का के पीछे पे जाओ इस पे उल्ला படம் போன்ற போறாங்க. சீக்கிரமா. என்னால உள்ள வர முடியாது. என்னாச்சு? சம்திங் இஸ் ராங். நீ உடனே வெளியே வா. சார் மன்னிச்சிருங்க சார், தெரியாம தப்பு பண்ணிட்டேன் சார், மன்னிச்சிருங்க சார்.
வாசு ஐ ஓகே எங்க இருக்க? இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். சார் மாட்ட 4 பேருமே எம்எம்சி மில்ல வேலை பாக்குற பீகாரி பசங்க சார். எல்லாம் கூலிப்படையோட கண்ட்ரோல்ல நடந்திருக்கு சார். என்னங்க உங்களை காப்பாத்தின அந்த பையனை நான் பார்க்கணும். ஆமா எங்க அந்த பையன்? அது வந்து அந்த பையன் சார் உங்களை கொண்டாந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கான். அப்புறம் அவனை யாரும் என்னையா அது? அத்தனை பேர் கூட சண்டை போட்டு என்ன காப்பாத்திருக்க, அவனை போய் விட்டீங்களே. ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா சர்வேலன்ஸ் கேமரா இருக்கு சார். அதுக்காக அவனை ஒரு கிரிமினல் மாதிரி தேடாதீங்க. சார் கூலிப்படையின வர சொல்றீங்க. அவனை ஐடென்டிஃபை பண்ண போய் அதுவே அவனுக்கு ஆபத்தா முடிஞ்சிட்டு போகுது. நீங்க கிளம்புங்க. எஸ் சார். என்னம்மா இது வரைக்கும் நேர்ல பார்த்தது இல்ல, காட்டானது இல்ல? மிஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்களா? சாரிண்ணா, எப்படி தேடி கண்டுபிடிச்சிடறேன்? பார்த்த இடத்துல போட்டு தள்ளிடுறேன். பப்ளிக் பிளேஸ்ல ஒரு போலீஸ்காரன் ட்ரை பண்ணிருக்கோம். 100 பேர் பயந்தா ஒருத்தன் தைரியமா எனக்கு தானே செய்வான். முடிஞ்சா அவனை அங்கேயே சுழிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு தேடி போய் போடு வாங்குறீங்களா? காசுக்காக பீத்திக்கிறோம். கௌரவம் பாப்பியா? கணக்கு தான் பாக்குறோம். முதல்ல அவன் ஏதாச்சியா உள்ள இறங்கின பாப்பீங்க, இல்ல நம்மள பாஸ் பண்ணிட்டு இருக்கிற எதிரியான்னு கண்டுபிடிக்கடா. போ போய் தேடு. என்னடா வட்டி கடையா காய்கறி கடையா மாத்திக்கிட்டு இருக்கீங்க? காய்கறிக்கெல்லாம் இங்கிலீஷ்ல பேர் தெரியணும்னே, கத்து கொடுங்க. நோட்டுக்கு காய்கறிக்கு சம்பந்தமே இல்லையே. எனிவே கொஸ்டின் ஸ்டார்ட். பூசணிக்காய்க்கு ஓப்பனிங் ஒன் சைஸ்ல கேக்குறியா? பம்கின் பம்கின், உருளைக்கிழங்குக்கு பொட்டேட்டோ, பொட்டேட்டோ, தக்காளிக்கு டொமேட்டோ, டொமேட்டோ, வெண்டைக்காய்க்கு வெண்டைக்காய்க்கு லேடிஸ் ஃபிங்கர், லேடிஸ் ஃபிங்கர். அப்ப சுண்டைக்காய்க்கு சொல்லுண்ணே. ஃபிங்கர். போய் சொல்லாதுண்ணே. வெண்டைக்காய் பொம்பளை பிள்ளை வர மாதிரி நீளமா இருக்குது, அதனால லேடிஸ் ஃபிங்கர் ஓகே. உருண்டையா இருக்கிற சுண்டைக்காய் எப்படி ஜென்ஸ் ஃபிங்கர் ஆகும்? அப்ப உனக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப தெரிஞ்சு சொன்ன பெரிய சின்ன கவுண்டர் செந்தில சென்சிபிளா கேள்வி கேட்கறேன் செக்ஸியாவா பேசிக்கிட்டே இருக்க. ராஸ்கல் குத்து கொலை பண்ணி பிடிவேன். ஆளும் மண்டை நல்ல கத்திரிக்காய் அடி உங்க கறிமுட்டை ராஸ்கல் நின்றாங்க. டி ஏன் முருட்டா இருக்க? இவ நம்ம யார்கிட்டயும் சொல்லாம அன்வர்னு ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு அவங்க அம்மா அப்பா ஒத்துக்கலன்னு ரெஜிஸ்டர்ட் மேரேஜ் பண்றதா பிளான் பண்ணிருக்கான். நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணா உன் பேரண்ட்ஸ் எங்கள தப்பா நினைப்பாங்க. நீங்க எல்லாரும் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். லைஃப்ல நம்ம யாருமே லவ் பண்ண கூடாது. ஐ அண்டர்ஸ்டாண்ட், லவ் பண்ணலாம். ஆனா அதுல ஒரு லாஜிக், எத்திக்ஸ் இருக்கணும். மொராலிட்டி மீறாம இருக்கணும். ஓகே 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 லெட்ஸ் ஹேவ் காஃபி. இதுதான் பிங்க் காஃபியா? ஹாய். நான் வாசுவா பாத்துட்டு வரேன். ஓகே ஓகே. ஏய், he's just my good friend, okay? Don't make fun of me. வாசு, Hi. நான் இங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? வெளியில உன் காரை பார்த்தேன். Come, sit. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அது எப்படி சொல்றதுதான் தெரியல. அப்படியே சொல்லு. சப்போஸ் நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னா என்ன சொல்வேன்? செருப்பால அடிப்பேன்னு சொல்வேன். ஏய், நீ சொன்னாதான் சொல்வேன். அதான் நீ சொல்ல போறது இல்லையே. I love you. என்ன? I said I love you. சரி, நானும் உன்னை லவ் பண்றேன். ஆனா உன்னை விட பெட்டரா யாராவது கிடைச்சா அவ கூட போயிருவேன். பரவாயில்லையா? என்ன அட்வான்டேஜ் எடுத்துக்கிறியா? ரொம்ப இடம் கொடுத்துட்டேன்ல. மார்க்கெட் பசங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சதே தப்பா போச்சு. என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு இவனுக்கு என்ன லவ் பண்ண? என்ன சொன்ன? Come again? என்ன லவ் பண்ணா உனக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு கேட்டேன். இப்படி பேசினதுக்கு என்ன நீ செருப்பாலே அடிச்சிருக்கலாம்.
லூஸ் மாதிரி பேசிட்ட. பாசுவை நான் நல்ல ஃப்ரெண்டா தான் நினைச்சிட்டு இருந்தேன். திடீர்னு லவ்னு சொன்னதும் டக்குன்னு கோவம் வந்துருச்சு. சரி, உனக்கு இப்ப அவனை பிடிச்சிருக்கா இல்லையா? தெரியல. இவன் மாதிரி ஆளுகள்லாம் நாக்கால நாணயமா பேசிட்டு விரலால விஷத்தை தடவிட்டு போயிருவாங்கடா. அவளுக்கு வேணும்னு பழகுற வரைக்கும் பருந்தா சுத்துனா நம்மளோட பாம்பு மாதிரி கொத்திட்டா. டேய் இவ வட்டிக்கு விடுறதுனால அந்த குட்டி டெய்லி இந்த பக்கமே அலைஞ்சிருக்கா. சும்மாறா. பிடிக்கலன்னு சொல்ல முடியாதா? அதை விட்டு ஸ்டேட்டஸ பத்தி பேசியிருக்கா. அவளுக்கு என்னடா தகுதி இருக்கு இவனை பத்தி பேசுறதுக்கு? டேய் பேசாம வேலையை பார்த்துட்டு போகடா. இந்த இளவரத்த லவ் வந்தா மட்டும்தான்டா கோலையெல்லாம் வீரன் ஆயிரம், வீரெல்லாம் கோலை ஆயிராங்க. இந்த மாதிரி பொண்ணுகளுக்கு எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஊர் சுத்துறதுக்கு ஃப்ரெண்டு ஒருத்தனும், கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபாரின் டூருக்கு போறதுக்கு புருஷன் ஒருத்தரும் தேவைப்படுது. ஃபாரின் போறதெல்லாம் வாசுக்கு பக்கத்து ஊருக்கு போற மாதிரி. இதெல்லாம் அவளுக்கு எங்க தெரிய போகுது? என்ன நீ சொல்ற? கோவை குரூப் கம்பெனியோட மூத்த புள்ளடா வாசு. மாளிகை மாதிரி இருக்கும்டா அவனோட வீடு. திருப்பூர்ல இருக்கிற வாசோட அத்தை பொண்ணு துர்காவுக்கு நிச்சயம் பண்ணி இருந்தாங்க. கல்யாணத்துக்கு 4 நாளைக்கு முன்னால வாசோட வீட்டுல வச்சு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு விருந்து கொடுத்தாங்க. அவன் செய்யற சின்ன சின்ன தப்பெல்லாம் பெருசுபடுத்துற அவங்க அம்மா அவன் செய்யாத தப்ப ரொம்ப பெருசுபடுத்திட்டாங்க. என்னடா பாட்டின்னு சொன்னீங்க? ஜூஸ் மட்டும் தானா? சும்மா அம்மா இருக்காங்க. ஒண்ணு இல்லம்மா. ஹலோ வாசு மாமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எங்க இருக்க நீ? நான் வீட்டுக்குள்ளதான் இருக்கேன். துர்கா துர்கா. ஹே கல்யாண பொண்ணு, எல்லாரும் அங்க இருக்காங்க. நீ என்ன தனியா இங்க வந்து நிக்கிற? வாசு மாமா, எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல மாமா. என்ன சொல்ற? கல்யாணத்துக்கு இன்னும் 4 நாள் வச்சுட்டு சரி அத்தை மாமா கிட்ட முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியதானே? அப்பா கிட்ட சொன்னா என்ன வெட்டி போட்டுருவாரு மாமா. யாரையாவது லவ் பண்றியா? யாரு? அறிவு இருக்க உனக்கு? எந்த நேரத்துல என்ன பேசிக்கிட்டு? உன்னை ஒரு நாள் கூட அந்த மாதிரி நினைப்ப பார்த்தது இல்ல. தயவு செய்து நம்ம ஃபேமிலி பேரை கெடுத்துறாத. யாரோ பாருங்க, நீங்க இல்லன்னா நான் செத்துருவேன் மாமா. துர்கா எங்கேயாவது கூட்டிட்டு போய் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோங்க. இல்ல துர்கா, தயவு செய்து நான் சொல்றது கேளு. என்னடா பண்ற? என்னடா பண்ண? என் பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா. இல்ல மாமா, நான் சொல்றேன். அண்ணன் வேணும் சொல்லி கூப்பிட்டது உன் அண்ணன் மகன் பண்ண காரியத்தை பத்தியா? என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? 4 நாள்ல கல்யாணமாக போற பொண்ணு ரூமுக்குள்ள பொண்ணு கட்டி பிடிச்சிட்டு இருக்காயா? ரொம்ப பொறுக்கி என்னையா பிள்ளைய வளர்த்திருக்கீங்க? விழுந்துன்னு சொல்லி கடைசியில மருந்து வச்சுட்டீங்களே. என்னடா ஆச்சு? யாரு? யார் தப்பா பேசுறது? வந்த பாரு. என்ன நடந்துச்சு? எதுக்கு இப்ப உள்ள வந்த? இல்லம்மா. எதுக்கு வந்த? கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன நடந்ததுன்னே தெரியாம எதுக்கு அவங்க மேல கை வைக்கிறீங்க? என்ன நடந்துச்சு சார்? என்ன விசாரிக்க போற? என் பொண்ணு அசிக்கப்பட்டத வேகமா விசாரிக்க போறியா? அக்கா அந்த மாதிரி கிடையாதுக்கா. அப்ப என் பொண்ணு அந்த மகனையும் சொல்ல வரியா? உங்க அண்ணன் தான் உச்சரோட இல்ல. அதுக்கப்புறம் எதுக்கு இவங்க வீட்டுக்குள்ள வச்சிருக்க? சொத்தை பிரிச்சு கொடுத்த வெளியில அனுப்பியா? தேவையில்லாம பேசாரி. இந்த வீட்டுல எல்லாமே எங்க அண்ணிதான். அவளை பத்தி எதுவும் மரியாதை இல்லாம பேசுன. என்ன கையில பேசுறேன்? கொஞ்சம் இருங்க. உன்னை நான் பெத்த புள்ள மாதிரி நடிச்சேனேடா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னால இப்படி அசிங்கப்படுத்திட்டியே. அவங்க என் பொண்ணை பத்தி என்ன நினைப்பாங்க? யார பத்தி கவலைப்படாதீங்க. எங்களுக்கு எங்க மருமகள் தான் முக்கியம். ஏதோ ஒரு பொறுக்கி அசிங்கப்படுத்திருச்சுன்னா எங்க மருமகளை விட்டு கொடுக்க முடியாது. நீ வாப்பா. ஒத்த பிள்ளைய வழக்கு துப்பில்லைன்னு என்ற வார்த்தை தாரி துப்புற அளவுக்கு செஞ்சுட்டியே. எல்லாரையும் தலைக்குடிய வச்சுட்டியே. வெளியே போடா, போடா, போடா வெளியே, போடா வெளியே, போடா வெளியே. நான் உசுரோட இருக்கிறவனுக்கு இந்த வீட்டு வாசப்படியை மதிச்சிடாத.
எங்க போற வாசு? அவ ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைஞ்சிருன்னு சொல்லி அவ அத்தை மக கடைசி வரைக்கும் அமைதியாவே இருந்துட்டான். அது அவங்க வீட்டை விட்டே வெளியேற்றிடுச்சு. அவங்க வீட்டுல வேலைக்காரனா இருந்த என்கிட்ட எந்த ஸ்டேட்டஸுமே பார்க்காம ஃப்ரெண்டு மாதிரி பழகுனான்டா. அதனாலதான்டா அவன் வீட்டை விட்டு கிளம்பின உடனே கூடவே நானும் ஓடியான்ட்டேன். ஆனா இவன் என்னடான்னா என் நண்பனை பார்த்து உனக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு கேக்குறேன். டேய் அருவாள் எடுத்து வண்டியில போற, முதல்ல அவன் வீடு புகுந்து சதக்குன்னு வெட்டிட்டு வந்துடுறேன். சரிங்க. எந்த ஊர்ல? பீகார் से आए हुए हैं सर. அன்னைக்கு இங்க பிரச்சனை இருந்துச்சுல, தேட்டர்ல தானே இருக்கும். நீ மூஞ்சிய காட்டிடாத. நான் கார்ல தானே இருக்கேன். ஆமா, அந்த புறம்போக்கு இங்க இல்ல. ரூம காலி பண்ணிட்டு போயிட்டான். மாட்டினா பொடந்தலான்னு பார்த்தேன், எஸ்கே போயிட்டான். நீங்க பண்ணுங்க, எல்லாரும் கிளம்பி காந்திபுரம் மக்களாட்சி வந்துங்க. அங்கதான் ரூம் போட்டுருப்போம். யாரும் தெரியலீங்கன்னா ஆனா கருப்பு கலர் கார்ல வந்திருந்தான். வந்தவங்க கருப்பு கலர் கார்ல வந்ததா சொல்றாங்க. பக்கத்துல டீடைல் கலெக்ட் பண்ண. சரிண்ணா. என்ன பக்கம்? ரைட்ல போ. ரைட்ல போ. இங்கதான் நிறுத்து. வாசு 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 என்னாச்சு? ஹலோ ராகுல், என்ன இந்த நேரத்துல? அக்கா வீட்டை விட்டு ஓடிடுச்சுக்கா. என்ன? அந்த அன்வர் கூட போறத நான் பார்த்தேன்க்கா. மா சொல்லுடி. ரம்யா, சித்ரா அந்த பையனோட ஓடி போயிட்டோம். உடனே வீட்டுக்கு வா. இந்த நேரத்துல எப்படிப்பா? போன வேடி. அக்கா அப்பா அம்மா தூங்கிட்டு இருப்பாங்கக்கா. முழிச்சா தாங்க மாட்டாங்கக்கா. ராகுல் வெயிட். உன் ஃப்ரெண்ட்ஸால இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. வாசுக்கு போன் பண்ணு. only he can handle this. விடு, ஓடினா ஓடிட்டு போறான். அவ அம்மா அப்பாக்கு இன்னும் தெரியாது. ஒன்னும் ஓடி போயிட்டான்னு தெரிஞ்சதுன்னா அவங்க அவமானத்துல சூசைட் பண்ணிப்பாங்க வாசு. டேய், அவங்க கிளம்பி 20 நிமிஷம் தான் ஆச்சு. 15 கிலோமீட்டர் கூட போயிருக்க முடியாது. பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் எல்லா இடத்துலயும் தேடுங்க. எல்லா மார்க்கெட்ல பசங்க எழுப்பி விடு. ஒரு பஸ் கார் விடாம மடக்கி தேட சொல்லு. அண்ணாச்சி டீடைல் சொல்லிட்டு உன் போன கொடு. அப்படியே பைக் போன் சொல்லிட்டு வண்டியில ஏறு. டேய், அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேர் வீட்டுக்கு போறேன். எதனால உன் போன் நம்பர் கொடுத்து ராகுல், நீ வீட்டுக்கு போயிரு. நம்ம பசங்க உடனே எழுதி போடுறேன். பசங்க எல்லாரும் ஏன் லைனுக்கு வர சொல்லு. டேய், எல்லா ட்ரெயின்லயும் தேடு. சரி வாசு. அப்புறம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கேன். கிளம்புற பஸ் ஒன்று விட மாட்டேன். சிங்கனால பஸ் ஸ்டாண்ட் இல்ல வாசு. பைக் இந்த விஷயத்த சொல்லியா? டிரைவர் வண்டி நிறுத்துங்க. செக் போஸ்ட் பசங்க நிக்கிறாங்க வாசு. பாயிண்ட் எல்லாம் சொல்லிட்டேன். லைன்ல வருவாரு. சரி, எங்க ஏரியா பசங்க தான் கூட போயிருக்காங்க. என்ன பைக் சொல்றீங்க? எல்லாரும் போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. கோட்டமேடு முழுதும் தேட சொல்லியிருக்கேன். சரி, வண்டியில ஏறு. எல்லாரும் மட்டும் பள்ளத்துக்கு வந்துருக்காங்க. எப்படா மிஸ் ஆயிருக்க முடியும்? சிட்டி ஃபுல்லா தேடியாச்சு. பஸ் ஸ்டாண்ட்லயும் இல்ல. டேய், 5:30 மணிக்கு கேரளாக்கு ஒரு காய்கறி லோடு போவேன். அது என்ன ட்ரெயின்? அது பொக்காரோ ஸ்டீல் எக்ஸ்பிரஸ். போத்தனூர் வழியா தான் போகும், சிட்டிக்குள்ள வராது. கிளம்புங்களா? நீ எந்த பக்கமா போ? வாசு அங்கே இருக்காங்க. சித்ரா, உங்களுக்கு எல்லாம் அறிவில்ல? என்னமா ஓடுறீங்க? வேணாம் வாசு, அவங்க அப்பா அம்மா ஒத்துக்கல. அதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தோம். ஏன்டா ஒத்துக்கணும்? 20 வருஷமா பொத்தி பொத்தி வளர்த்த பொண்ணு 20 நாள்ல தூக்கி கொடுத்துருவாங்களா? விட்ரு வாசு, இது என்ன வாழ்க்கை பிரச்சனை. எதிரி வாழ்க்கை. பார்த்தோன்னே ஃப்ரெண்டு, பழகணுன்னே லவ், 30 நாள்ல கல்யாணம், 3 மாசத்துல டைவர்ஸ், அத்தனை பேர் கோர்ட் வாசல்ல நிக்கிறாங்களே. அதான் லைஃபா? எல்லா அப்பா அம்மாவும் பிள்ளைங்க மேல இருக்கிற நம்பிக்கையில கதவு தாப்பா போட்டுதான் தூங்குறாங்க. யாரும் பூட்டை போட்டு சாவி தலைவணி கீழே வச்சு படுக்கிறது இல்ல. ஆனா வீட்டை திறந்து போட்டு வந்துட்டல, நம்பிக்கையா வளர்த்தவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு வந்துட்டல. அப்பா அம்மாவோட அருமை தெரியுமா உனக்கு? அவங்க இருக்கும்போது அருமை தெரியாது, இல்லாதப்பதான் அந்த வலி புரியும். பெத்தவங்க மனசை வேதனைப்படுத்திட்டு யாரும் நிம்மதியா வாழ்ந்துதான் சரித்திரமே கிடையாதுமா. காதலிக்கிறது தப்பு. அதுல ஒரு லாஜிக் இருக்கணும், எத்திக்ஸ் இருக்கணும். மரியாதையா நான் சொல்றது கேளுங்க. உங்க அப்பா அம்மா கிட்ட பேசி நான் உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன்.
சாரி வாசு, நீங்க சித்ரா வீட்டுக்கு கூட்டு போங்க. நான் எவ்வளவு நாள் ஆனாலும் வெயிட் பண்றேன். சாரிடா, ஐம் சாரி. அண்ணாச்சி, அந்த பசங்க எதுவும் பண்ண வேணாம்னு பாய் கிட்ட சொல்லிடுங்க. வாசு, உங்க அம்மா அப்பாவை உனக்கு ரொம்ப பிடிக்குமா? இப்போ அவங்க உன் கூட இல்லையா? இல்ல. தேங்க்யூ வாசு. நான் அன்னைக்கு உன்கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. ஐம் சாரி. பரவாயில்ல. நீ தூங்கு, நான் அப்புறமா உன்னை மீட் பண்றேன். என்னம்மா எல்லாம் ஓகே தானே? ஓகேமா. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒரு நாள் நான் வாசு ரொம்ப ஹர்ட் பண்ணி பேசிட்டேன். ஆனா அதெல்லாம் மனசுல வச்சுக்காம நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக எப்படி எல்லாம் அலைஞ்சா தெரியுமாமா? ஆமா, நீ ஏன் அழற? ஐ லவ் வாசுமா. ஐ லவ் ஹிம் மா. தட்ஸ் ஓகே. அவன் நல்ல பையன்மா. இட்ஸ் ஓகேமா. தேங்க் யூ மா. குட்டிப்புடி, எங்கேயா போயிட்டு வர? காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள கோவை எக்ஸ்பிரஸ் பூந்துருச்சுன்னு சொன்னாங்க. அத தள்ளி விட்டுட்டு அப்படியே ஏர்போர்ட் ரன்வேல 7 எரும மாடு சாணி போட்டுன்னு சொன்னாங்க. அதையும் அள்ளி போட்டு வர்றேன். என்ன பகல்லே குடிச்சு வந்திருக்க? போவையா போவையா, மதிக்காதவன் தலைவாசல மிதிக்காதன்னு சொல்லுவாங்க. மிதிப்பையா அன்னைக்கு காபி ஷாப்ல வச்ச அண்டாவை கழுவி கழுவி பொலிச்சு பொலிச்சு பொலிச்சுன்னு ஊத்துனா அப்பவே அறிவு வரலையா? ஓவரா பேசுறேனே. இன்னைக்கு எவ்வளவு ஓடி போயிட்டு வந்து உங்களை கூப்பிட்டா நாளைக்கு போன போட்டு வாசு 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 எங்க வீட்டுக்கு வேலைக்காரி வரல, அந்த வாச தொலைச்சு கோலம் போட்டு கொடுண்டுவா. அடுத்த நான் போன் பண்ணி வாசு வாசு எங்க ஆத்தாளுக்கு உடம்புக்கு முடியல, வந்து கார குழம்பு வச்சு கொடுண்டுவா. நீங்களுக்கு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு போய் கார குழம்பு வச்சு அவ ஆத்தாளுக்கு அப்பனுக்கு சேர்த்து ஊட்டிட்டு வாங்க. ஐயோ அண்ணே வாங்க மாட்டாரே. டென்ஷன் பண்ண மிதிச்சிரும். வாயை வச்சுட்டு சும்மா இருக்கியா? இன்னொரு குவார்டர் வாங்கி தரேன் குட்டி புள்ளி. எந்திரி போய் சாம்பார். என்ன வாசு, எப்ப வந்த? நல்லா இருக்கியா? போன வேலையை வைக்கிறேன். எப்ப போறப்ப என்ன விட்டுருக்காம்ல, நானும் வந்துருப்பேன். திவ்யா பாப்பா நல்லா இருக்குல்ல? ஆரம்பிச்சுவாங்க. சரி நான் வரேன். டேய், எவ்வளவு அடிச்சாலும் சொன்ன இல்லையாடா? யாராவே சொன்ன பத்தி பேசுறது? நான் தான்டா. நீ இல்லப்பா, ஓ வாய்ஸ் எனக்கு தெரியாதா? யாராவே? டேய், நாங்கெல்லாம் வெட்டது எல்லாமே வெறுங்கையாலே வெட்டுறவங்கடா. கோவை குரூப் கொத்தவரங்க வந்திருக்கு. நீ இன்னும் அப்படியே தான் இருக்கியா? நீ இன்னும் இப்படியே தான் இருக்கியா? நீ திருந்தவே இல்லையா? நீ இந்த டைய மாத்தவே இல்லையா? மூஞ்சு தொடக்க வந்து மூக்கு சிந்துற வரைக்கும் இதுல யூஸ் பண்ற. என்னன்னு என்ன இந்த பக்கம்? ஒண்ணு இல்ல தம்பி, மத்தியானம் 2 மணிக்கு பீளமேடு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு சித்தப்பா உங்களை வர சொன்னார். எதுக்கு? டேய், வேற யூடா? நான் வாசுவை மீட் பண்ண போறேன். எதுக்கு? என் லவ்வர் சொல்ல போறேன். ஆமா, அந்த லாஜிக் எத்திக் இதெல்லாம் என்னாச்சு? There is a lot of logic in our love and even more ethics, okay? வணக்கம் தம்பி. எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. ரெடி ஆனவொன்னா உங்களை கூப்பிடுறேன். ஹலோ ஹலோ, நான் டி பேசுறேன். நான் டாப் பேசுறேன். வாசு எங்க? செல்வி, பாக்கா என்ன குமாரசாமி, கண்டிப்பா நானும் துர்காவும் கழுத்து போடணுமா? நீ லீகல் ஹேர், துர்கா மேஜர், கழுத்து போட்டுதான் ஆகணும். நான் கார்ல இருக்கேன், வந்து கூப்பிடு. சரிக்கா. அப்பா, வாசு தனியா நிக்கிறாங்க, போய் பேசுங்கப்பா. நானாவது போய் பேசுறேன்ப்பா. வேண்டாமா? பெரியம்மா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. இல்லம்மா, உன் அத்தகாரி இருக்கா, அத்தா ஆடிவா. அண்ணா தனியா நிக்கிறத பார்க்க கஷ்டமா இருக்குப்பா. செல்வி, நில்லு. எங்க வந்த? வாசுவை பார்க்க வந்தேன். வாசலாம் பார்க்க முடியாது. ஏன்?
அவங்க அம்மா சித்தப்பா எல்லாரும் வந்திருக்காங்க. அம்மாவா? யாரு? சார் எல்லாம் ரெடியா இருக்கு சார். அந்த பென்ஸ் கார்ல இருந்து இறங்குறாங்களே அவங்கதான். தம்பி நீங்களும் வரலாம். கேள்விப்பட்டிருப்பிய கோவை குரூப் அதோட ஓனர். கோவை குரூப்ஸ் ஓனரா? இப்ப கூட 18 கோடி மதிப்புள்ள சொத்தை கோயிலுக்கு எழுதி வைக்கதான் வந்திருக்காங்க. அதுக்கு கையெழுத்து படத்தை வாசு வந்திருக்கான். என்னமோ டேட்டஸ் தெரியாமா? அவனோட டேட்டஸ் இதுதான். ராஜலட்சுமி ரத்னசாமி வாங்க. வாசுதேவன் ரத்னசாமி வாங்க. ராமசாமி நாச்சிமுத்தியாரு வாங்க. 18 கோடி ரூபாய் சொத்து 40 கொலை பண்ணி சம்பாதிக்கிற காசுடா. என்ன தாண்டவம் கோயிலுக்குள்ள செருப்பு போட்டு வர்ற? பயலே ஊரை விட்டு ஒதுங்கி இருந்தவனையெல்லாம் ஊருக்குள்ள இழுத்து விடுறியா? எவன் வந்தாலும் விட மாட்டேன். என்னையா அநியாயம்? இதெல்லாம் இந்த ஊர்ல யாரும் தட்டி கேட்க மாட்டீங்களா? வர்றா பாரு ஓடுகாலி கழுத. ஓடுறதுக்கு டைம் பாத்திருக்கா பாரு. காலையில 4:30 மணிக்கு. இத மத்தியானம் 1 மணிக்கு மேல ஓடி இருந்தா கூட சேர்ந்து நானும் ஓடி இருப்பேன். அங்க ஓடின ஓட்டத்தை கிரவுண்ட்ல ஓடி இருந்தா கொழுப்பாவது குறைஞ்சிருக்கும். கடைசியில என் நண்பங்கிட்ட என்ன தேங்காவால் அடி வாங்க வச்சுட்டாலும் இந்த தேவதை. கல்யாணம் கட்டியும் கிட்டும் ஓட்டியும் பண்ணலாமா இல்ல ஓட்டியும் பையன் கல்யாணம் கட்டியும் கில்லாமா? Hey, you bloody idiot, stupid, nonsense, scoundrel, dirty beast! If I say this to my boyfriend, they'll kill you and throw you in Balangulam. Mind it. ஏய் சித்ரா என்னாச்சு? டேய் ஏர்ம என்னடா பண்ண? தி சப்ஸ்கிரைபர் cannot reach at the moment. வாசு, நீ கோவை குரூப் ஓனரோட சன்னா? அதுக்கு என்ன இப்போ? அன்னைக்கு டி உன்கிட்ட லவ் சொல்றதுக்காக தான் ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் வந்தான். நீ யாருன்னு தெரிஞ்சோன்னா ஃபீல் பண்ணிட்டு போயிட்டான். இப்ப வீட்ல கில்ட்டியா உட்கார்ந்துட்டு இருக்கான். ஏய் என்ன சொல்ற நீ? எஸ். தேங்க்ஸ் சித்ரா. என்ன சித்ரா பாசோ பாத்தியா? அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா? யார் தூக்கல தூங்கலையா? பாய் மாப்பா நல்லா இருக்காரா? நான் வரட்டா? குட் ஆபீஸ். ஏய் உனக்கு வெக்கமான சூடு சொன்ன எதுவுமே இல்லையா? கன்னிகா ஸ்டோர்ல கிடைக்கும், காக்கல வாங்கிக்க. டேய் எருமை. யாரா எருமன் பொம்பளை குரல்ல பேசுறது? இவள கட்டி வைக்கண்டா. அப்பதான் கஷ்டம் என்னன்னு தெரியும். ஹலோ திவ்யா. She's inside. ஏய் வாசு, அவ செகண்ட் ரவுண்ட் தூங்கிட்டு இருக்கா. நீ சர்ப்ரைஸ் ஷாக் கொடுனா? வாசு என்னாச்சு? ரொம்ப டல்லா இருக்க? லவ் வந்ததும் பயமும் சேர்ந்து வந்துருச்சா? நீ யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கில்ட்டியா ஃபீல் பண்றேன். உன்னோட ஸ்டேட்டஸ்ல நான் இல்ல வாசு. சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கும் போது கார்ல கொண்டு போய் இறக்கி விடுவாங்க. டிகிரி படிக்கும் போது காலேஜ் பஸ்ல போயிட்டு இருந்தேன். எப்பவுமே என் ஃபேமிலி ஸ்டேட்டஸ நான் அனுபவிச்சதே இல்ல. அந்த ஸ்டேஜ்ல நான் வெளியே வந்துட்டேன். இப்போ என்கிட்ட இருக்கிறது ஒரு நியாயமான பேங்க் பேலன்ஸ், நான் ஆசைப்பட்டு வாங்கின என்னோட கார், எல்லாத்துக்கும் மேல என்னோட திவ்யா தான். வாசு, எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு. என்ன? லைஃப்ல என்னைக்கும் நான் சொன்ன அந்த வார்த்தைய சொல்லி காமிக்க கூடாது. இந்த உலகத்திலேயே நான் அதிகமா மதிக்கிறது எங்க அம்மாவை மட்டும்தான். அவங்க மேல சத்தியமா சொல்றேன், என்னைக்குமே உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன் திவ்யா. நிஜமா? I love you. என்ன சொன்ன?
ஐ லவ் யூன்னு சொன்னேன். ஏய் வாசு, அம்மா இருப்பாங்க. வாசு என்னாச்சு? ஒண்ணு இல்ல ஆண்டி, கால் சுளுக்கிடுச்சு, நடக்க முடியலன்னு சொன்னா அதான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். காலையிலேயே சொல்லிருக்கலாம்ல, கைய கால ஆட்டமா ஒழுங்கா போ, கஷ்டப்பட்டு தூக்குறால. நைட்டியோட இந்த கியூட்டிய தூக்கிட்டு போனானே, டர்ட்டியா ஏதாவது நடந்ததா இல்ல பியூட்டியா ஏதாவது நடந்ததா? மேரா பெட்ரோல் பங்க் போகணும். பெட்ரோல் பங்கா? ஏன்? வண்டியில டீசல் ஃபில் பண்ணிட்டு இன்னொருல இருந்து ஒரு பிரஷும் பேஸ்டும் வாங்கினா. எதுக்கு? நான் தூங்கி எழுந்த உடனே அப்படி தூக்கிட்டு போனால, அதான் நான் பிரஷ் பண்ணிருக்க மாட்டேன். சருக்கு பிரஷ் எல்லாம் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா இருந்தாலும் இருக்குமா? வண்டி நேரா ஊட்டியில போய் நின்னுச்சு. எதுக்கு ஓடனா? திவ்யா, இத சொல்றதுக்கு ஊட்டி வரைக்கும் கூட்டிட்டு போயிருக்கான் பாரு. ஆளு ரொம்ப டேஸ்டான ஆளு தாண்டி. நிறுத்துறா, கருப்பு கார் நிக்குது. எங்களுக்குலாம் லவ் சக்சஸ் பார்ட்டி கொடுத்துட்டு நீ மட்டும் குடிக்காம இருந்தா வாலிபர் தான் பாலுகிறோம். அதானே. நீங்க எல்லாம் போற ஜோர பார்த்தா உங்களெல்லாம் அள்ளி வண்டியில போட்டு தூக்கிட்டு போறதுக்கு ஒரு டிரைவர் வேணாம். அதுக்குதான். எல்லாரும் எங்கண்ணா இருக்கீங்க? நாங்கெல்லாம் கவர்மெண்ட் குவார்டர்ஸ்க்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நான் தூங்க போறேனே. ஜன்னல்ல கயிறு இருக்குது, எடுத்து பேன்ல மாட்டிக்கிட்டு தொங்கு. என்ன? நான் தூங்க போறேன்னு சொன்னேனே. டேய், அவன்தான்டா. தம்பி தம்பி, அப்புறம் தம்பி எந்த ஏரியா? உன் பேர் என்ன? அடிக்கடி இங்க வருவீங்களோ? கேக்குறான்ல, சொல்ல மாட்டியா? தெரியாத பண்ண போடுறீங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல சார், நான் ரேஸ் கோர்ஸ் டாஸ்மாக் இருந்து பேசுறேன் சார். நம்ம கடையில சின்ன தகராறு ஆகி போச்சுங்க சார், கொஞ்சம் உடனே வாங்க சார். என்னடா சொல்ற? சும்மா யாருன்னு விசாரிச்சுட்டு கை நீட்டான். எப்படிடா விட்டீங்க? அவன் ஏதோ பிளானோட வந்த மாதிரி இருக்குண்ணா. அன்னைக்கு எதாச்சும் வந்த மாதிரி தெரியல, நமக்கு எதிராக வேலை செய்ய வந்த ஆள் மாதிரி தானே தெரியறான். ஹே துர்கா, என்ன திருப்பூர்காரி திடீர்னு கோயம்புத்தூர் வந்திருக்க? பாப்பாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்தேன். 10 வருஷம் கழிச்சு சொந்த ஊருக்கு போறோம். குலதெய்வத்தை கும்பிட. பாசுவையும் கூட்டிட்டு போலாமுங்க. இல்லம்மா, இந்த வீட்டுக்கு மூத்த பிள்ளைங்க அவன் எல்லாமே எப்படிங்க? ஊருக்கு போறோம்ல, அன்னிக்கிட்ட பேசலாம். ஏய், நீ எப்ப வந்த? என்னப்பா? என் புள்ள மேல சத்தியம், பாசு மாமா மேல எந்த தப்பும் இல்ல. எல்லாம் நான் தான் பாவம் பண்ணிட்டேன்னு தோணுச்சு. எதுக்கு இப்ப உள்ள வந்த? எங்க மருமலை விட்டு கொடுக்க முடியாது. தலக்குடிய வச்சுட்டீங்க. அவனை கோயில் ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போட விடக்கூடாதுன்னு நான் கண்ணை காட்டுறேன், இறங்கி அடிச்சிரு. அதனால நமக்கு என்னென்ன பிரயோஜனம்? பெரும் பணக்காரனுங்க கௌரவம் போச்சுன்னா ஊர் பக்கம் வராமையே ஒதுக்கிடுவானுங்க. அவன் ரெகுலரா எங்க தண்ணி அடிக்க வரும் தெரியும், சொல்லு. சொல்லிடலுங்க. மாற விசாரிச்சேன், காந்திபுரம் மார்க்கெட் பயணம். இன்னும் யோசிக்க வேண்டாம், தீத்துரு. வாங்க தம்பி. வணக்கம். எதுக்கு இதெல்லாம்? வணக்கம். ராமசாமி சார், ஊர்க்காரங்களா சேர்ந்து இந்த கோயிலுக்கு உங்களை அறங்காவலரை நியமிக்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ரிஜிஸ்டர் கையெழுத்து கொடுங்க.
பெரிய மனுஷங்க மேலெல்லாம் ஏன்டா கை வைக்கிற? உங்க குடும்பத்தை எதிர்த்து நிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் இப்படி அவமானப்படுத்திட்டான். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஹலோ, யாரு? நான் ராஜலட்சுமி பேசுறேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? நான் உன் அம்மா ராஜலட்சுமி பேசுறேன். அம்மா, சாரிமா. உங்க குரல் எனக்கு. உடனே கிளம்பி ஊருக்கு வா. என்னம்மா? நம்ம வீட்டுக்கு வா. சரிம்மா. சொந்த ஊருக்கு போயிருக்காரு. என்ன சொன்ன? கொஞ்சம் பணம் வாங்கலான்னு வந்தேன். வாசுக்கு எந்த ஊரு? பொள்ளாச்சி பக்கத்துல சேத்துமடை. சேத்துமடையா? ஆமாண்ணா. பசங்களோட வா. என்னமாச்சு? அம்மா ஒருத்த கை நீட்டி அடிச்சுட்டாங்க. உன் சித்தப்பா மேல கைய வச்சுவேன். கைய உடைச்சிட்டு வா.
அடிக்கிறியா? கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சியா? நான் இருக்கட்டா, யாரும் வரமாட்டான்னு நினைச்சாடா? நான் வருவேன்டா, நான் வருவேன்டா. கௌரவமா வாழணுங்கிறதுக்காக ஒதுங்கி போற குடும்பத்தை பார்த்து பயிட்டு போற குடும்பம் நினைச்சா பண்ணாட. இந்த ஊரு எங்க சொந்த ஊர், கோயில் எங்க குலதெய்வம். இனி எல்லாமே நாங்க தான் காட்டுறா. நீ பொள்ளாச்சி ஏரியால பெரிய வஸ்தாதன் கேள்விப்பட்டேன். என்னைக்கு நீ பொள்ளாச்சி டவுனுக்குள்ள வரியோ அன்னைக்கு 5000 பேர் மத்தியில உன் கையை நான் உடைக்க